தமிழ்நாட்டில் 3 வாரங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்குதடையின்றி விநியோகம் செய்வதற்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுத தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கையிருப்பு விவரங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்த உணவுத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்ததால் ஏற்கனவே பெங்களூருவில் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் சேலத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் முழுமையாக விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியும் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பொருளாதார நிபுணர் திரு சோமவள்ளியப்பன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ச்சியாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில உணவகங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய உணவகங்கள் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கும்? விலை ஏற்றத்துக்கு இது வழிவகுக்குமா? நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களுக்கு கேஸ் இல்லையோ அவர்களால் அதை நிச்சயமாக அவர்களால் உணவு தயாரிக்க இயலாது. அவற்றை நம்பி இருக்கிற மக்கள், சொந்தமாக உணவு தயாரித்துக் கொள்ள முடியாத மக்களுக்கு அது நிச்சயமாக சிரமத்தை கொடுக்கும். இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிற மொத்த சிலிண்டர் எண்ணிக்கையில் வழங்கப்படுகிற அளவில் 16%, 17% கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் என்று சொல்கிறார்கள். இதில் சில தொழில்முறையும் இருக்கிறது, உணவு முறைக்கும் இருக்கிறது. இது குறித்து முடிவெடுப்பதற்காகவும் ஆலோசிப்பதற்காகவும் ஒரு 3 நபர் குழுவை மத்திய அரசு அமைத்திருப்பதாக தெரிகிறது. அவர்கள் யோசித்து இப்போது என்ன செய்யலாம் என்று பார்ப்பார்கள். முதலில் தனிநபர் குடும்பங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்காக இப்பொழுது அதற்கு வருகிற வரத்துக்களை அங்கே திருப்பி விட்டிருக்கிறார்கள். கமர்ஷியல் என்று சொல்லுகிற போது அது முழுக்க வணிகம் போல தெரிந்தாலும் கூட அதை நம்பியும் பலருடைய உணவு இருக்கிறது, அன்றாட உணவு இருக்கிறது என்கிற நிலை இருக்கிறது. மாற்றாக மின்சாரத்தில் சமைக்கக்கூடிய அல்லது விறகில் சமைக்கக்கூடிய ஏற்பாடுகள் இருப்பவர்கள் ஓரளவுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். முழுக்க எரிவாயுவை மட்டுமே நம்பி இருக்கிற நிறுவனங்கள் தடுமாறி போய்விடும். இவர்கள் அங்கங்கே கிடைக்கிற குடும்பத்தினுடைய சிலிண்டர்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் ஆனால் அதெல்லாம் சரியில்லை, அப்படி செய்யக்கூடாது என்பதுதான் நிலை. இது ஒரு சிக்கலான சூழ்நிலை தான். வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற ஒரு பொருள் வராத ஒரு சூழ்நிலையில், நம்மிடம் அதிக அளவிற்கு அதனுடைய இருப்பு இல்லாத சூழ்நிலையில் இப்படி ஒரு நிலைமை இந்த போரினால் ஏற்பட்டிருக்கிறது. ஓரளவிற்கு குடும்பங்களுக்கு கொடுக்க முடிகிறது. அதை என்ன செய்ய போகிறார்கள் என்பதை இந்த குழு முடிவெடுப்புக்கு பிறகு நமக்கு கூடுதலாக தெரிய வரும். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சோமவள்ளியப்பன்.